வணக்கம். டிவிகே மாநாடு கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் நேற்று நடந்தது. இன்னும் 3 நாட்களுக்கு, குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்களுக்காவது தமிழ்நாடு பதற்றத்தில் இருக்கும். எல்லா நியூஸ் செய்திகளிலும் அது வரும். அந்த செய்தி தான் வரும். 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். டிவிகே மாநாடு, அவர்கள் அந்த டிவிகே தலைவர் மீது பழியை போடுவார்கள். அவர் ஆளும் கட்சியினர் மீது பழியை போடுவார். சிலர் காவல்துறையினர் மீது பழியை போடுவார்கள். இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கும். வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை. போன உயிர் ஒரு நாளும் திரும்பாது. போன உயிர் போனதுதான். 3 நாட்கள், 4 நாட்கள் அல்லது இன்னும் ஒரு வாரத்திற்குள் இது தணிந்துவிடும். அவரவர் வேலையை பார்ப்பார்கள். ஆனால் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தார்களோ, யாரெல்லாம் பலி கொடுத்தார்களோ, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதன் துன்பத்தை அனுபவிப்பார்கள். மக்களை, தயவு செய்து யோசியுங்கள். தயவு செய்து யோசியுங்கள். உங்கள் குழந்தைகளை ஒரு பொதுக்கூட்டம் என்றால், ஒரு கூட்ட நெரிசலான இடங்களுக்கு அனுப்பாதீர்கள். தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்பதை சிந்தியுங்கள். உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்காகவாவது பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். உங்களின் துயர சம்பவம் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு செய்தி தான், அவ்வளவுதான். எங்களுக்கு அடுத்த வேலை வந்துவிடும். நாங்கள் அதை நோக்கி புறப்பட்டு விடுவோம். நீங்கள் இன்று உணவு அருந்தினீர்களா? துக்கத்தில் இருக்கிறீர்களா? கண்ணீர் சிந்துகிறீர்களா? உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்க யாரும் இருக்கிறார்களா இல்லையா? இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இறந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி மட்டும் எங்களுக்கு கிடைக்கும், மற்றவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் வேலை பார்க்க சென்று விடுவார்கள். மீண்டும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கத்தான் செய்யும். அந்த பொதுக்கூட்டத்துக்காவது நீங்கள் உங்கள் தலைவரை நேசியுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. தயவு செய்து இப்படி ஒரு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தும் இடத்திற்கெல்லாம் போகாதீர்கள். வேண்டாம். விலை மதிப்பில்லாத உயிரை பலி கொடுக்காதீர்கள். வேண்டாம். இதற்காகவா பிறந்தீர்கள்? இப்படி இறந்து போவதானா? வேண்டாம். உங்கள் விலை மதிப்பில்லாத உயிரை தயவு செய்து காவு கொடுக்காதீர்கள். கவனமோடு இருங்கள். இனி எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையும் நீங்கள் மொபைல் போனில் லைவில் பாருங்கள். நன்றி.